பாருங்கள் நம்ம எப்படி சுற்றிருக்கோம் பாருங்கள். அப்படியே கரெக்டாக வந்து வச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை கடாயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பதமாக நல்லா சூடு ஏறி போச்சு. கரெக்டாக வேக பதம் திட்டமாக இருக்குது. இந்த மாதிரி போடும்போது தான் அந்த எண்ணெயை வந்து அந்த முறுக்கில் வந்து சரியான முறையில் கொஞ்சம் நேரம் எண்ணெய் மேலே தெரிக்கும். நம்ம பார்த்து செய்யணும். அந்த மாவாகப்பட்டது அந்த எண்ணெயை குடிக்காத இருக்கும். அதுதான் வந்து அதை சூடு பண்ணி கரெக்டான முறையில் அதை போடணும். சுற்றி கொடுக்குறதுன்னு போட்டு எடுக்க வேண்டியதான். உங்களுக்கு முறுக்கு ரெடி. எண்ணெய் மேலே பட்டுரும், பார்த்து செய்யுங்க. இதில் திரும்ப மறுபடியும் அந்த மாவு கொஞ்சம் சிறு எடுத்து வச்சுப்போம். ஏன்னா வந்து அதை வந்து ஒரே வழியாக வைக்க முடியாது. தேவையான அளவு மாவு எடுத்துங்க வச்சு திரும்ப அதே மாதிரி புழிஞ்சிக்க வேண்டியதான். முறுக்கு சுடுறதுக்கு இந்த ஜல்லிக்கண்டு இல்லைன்னா தட்டில் சின்ன தட்டில் நம்ம முறுக்கு இது பண்ணிக்கலாம். அப்படியே புழியும் போதே பாருங்கள் அந்த மாவு வந்து அப்படியே பொலன்னு வருது பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த முறுக்கு வந்து நல்லா நம்ம சாப்பிடும்போது நல்லா பொறன்னு இருக்கும். நாங்கள் எப்பயுமே முறுக்கு சுட்டோன்னு வச்சுக்கிங்க, அப்படியே வாயில் போட்டாக்கா அப்படியே பொறப்பன்னு தான் ஓடும். வாங்க சுவை பார்த்துட்டு சொல்கிறோம். பாருங்கள் பாருங்கள் எப்படி சாப்பிட்டு அப்படியே எப்படி பிரியுது பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு வந்து எல்லாம் இருக்குது பாருங்கள். நல்லா திரிய அருமையாக இருக்குது பாருங்கள். சில இடத்துல முறுக்கு சுடுவாங்க,